ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பீயிங் சண்டே ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது தான். பட் அன்னைக்கு தான் க்ளீனிங்கும் அமைஞ்சு போகிறது. ஸோ சாம்பார் சாம்பார் ரெகுலராக எல்லாருக்கும் எனக்கு தெரியும் எப்படின்னு. நான் இன்னைக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். முருங்கைக்காய், சிறு வெங்காயம் அண்ட் முள்ளங்கி. இப்போ நான் அதை நல்லா ஃபஸ்ட்டு உரித்து வதக்கிக்கிறேன். காயெல்லாம் வதக்கிட்டு நம்ம வேக போட்டோம்னா அதுக்கு ஒரு தனி சுவை இருக்குது. டெஃபினெட்லி. தனியா ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா, அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நீங்க ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ, நல்ல சிறு வெங்காயம் நெறைய உரிச்சு, அதையும் அ ரெட் ராடிஷ் நான் ஒயிட் போடல. ரெட் ராடிஷ் அண்ட் இது கொஞ்சம் சாட்டே ஆன பின்ன, அ இது ட்ரம் ஸ்டிக் அ முருங்கக்கா. முருங்கைக்காயும் நல்லா அலம்பிட்டு, ஒரே மாரி ஈவனா வெட்டிண்டு, அதையும் நல்லா நம்ப போட்டு ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் வதக்கிக்கிறோம். வதக்கின்ட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி, ஒரு ஹாஃப் பேக்டா மஞ்சப்பொடி போட்டு ஒரு கொதி விட்டாவிட்டு, ஒரு கொதி வந்த பிறகு நீங்க உப்பு போடணும். வச்ச உடனே உப்பு போட்டீங்கன்னா வேகாது. ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் கழிச்சு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். இந்த மீன் டைம் சாம்பாருக்கு வேணுங்கிறதெல்லாம் வதக்கின்னு இருக்கேன். அங்க ப்ரெஷர் குக்கர்ல ஏற்கனவே ரைஸ் அண்ட் பருப்பு, அதில தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ, இப்ப அதெல்லாம் ரெடி ஆயிடுது. இப்ப நான் புளி தனியா கரைச்சு வச்சுண்டு அதில ஊத்திட்டேன். இந்த தக்காளிய என்ன பண்ணேன்னா, இந்த வறுத்து வச்ச சாமானோட அரைச்சுன்னுட்டேன். இந்த பானலில நான் இன்னும் கொஞ்சம் கார பொடி அண்ட் சாம்பார் பொடி வீட்ல ஏற்கனவே இருக்கிறது. அந்த வறுக்கிறது இல்லாம இன்னும் கொஞ்சம் வாசனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. இட்ஸ் ஆப்ஷனல் என்டையர்லி. உங்களுக்கு அந்த அரைக்கிறதே போதும்னா, யூ கேன் லீவ் லைக் தட். இப்ப நல்லா கொதி வருது. கொதி வந்தாவிட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எல்லாம் உப்பு, காரம் எல்லாம் புடிச்சுக்கணும் இல்லையா? அது பின்ன நான் பருப்பு எடுத்து அத போட்டாச்சு. பருப்பு போட்டு ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் நல்லா கிளறணும். இல்லன்னா அடி பிடிச்சுக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அரைச்சு வச்ச சாம்பாருக்கு அரைச்சோம் இல்லையா? தேங்காய், அந்த வறுத்து வச்ச சாமான் பிளஸ் தக்காளியும் அதிலேயே நல்லா அரைச்சுட்டேன். இப்ப அதில போட்டு நல்லா ஒரு கிளறின்னு இருக்கேன். குழம்பு நல்லா திக்காயின்னு இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட் இந்த சமயத்தில கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு, இப்ப நம்ப தாளிப்பு. தாளிப்புக்கு நம்ப கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளவே போட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்து, கப்புன்னு மூடி வச்சுட்டேன்னா, அருமையான ஒரு சாம்பார் ரெடி. இப்ப அடுத்தது நானு துவரம் பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன் பருப்பு. கடலை பருப்பு வேண்டான்னு டெலிபரேட்டா செஞ்சது தான். அத ஊற வச்சு, இப்ப நல்லா அத உசிலிக்கு இப்படியே டைரக்ட்டா சில பேர் வேக வச்சு பண்ணுவா. நான் டைரக்ட்டா எண்ணெய் ஊத்தி அப்படியே சிம்ல போட்டு விட்டுருவேன். அது என்ன ஆகும்னா, பொல 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 பொலன்னு உட்காந்துக்கும் கொஞ்ச நேரத்துல. இப்போ இந்த வாழைப்பூவ நல்லா கிளீன் பண்ணிட்டு, அத வதக்கின்னு இருக்கேன். அத கொஞ்ச நேரம் அது வாழைப்பூலாம் அல்பமா வெந்து போயிடும். அது வெந்தாவிட்டு, இப்ப இது 2யும் மிக்ஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணணும். கொலாபரேட் பண்ணி, கொஞ்சம் நீங்க வேணும்னா இந்த டைம்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் பிடிக்கிறவங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி மூடி வச்சுட்டேன்னா, அது அப்படியே எல்லாம் சேர்ந்துண்டா மாரி இருக்கும் உசிலி. சி உசிலியில சில பேர் பருப்பு ஜாஸ்தியாவும், காய் கம்மியா போடுவா. சில பேர் காய் ஜாஸ்தியாவும், பருப்பு கம்மியா போடுவா. ஸோ ஐ ஹவ் டன் லைக் திஸ். இப்ப பாருங்க சாம்பார், பருப்பு உசிலி, சாதம். ஐ மிஸ்ட் ஆல் த ஒர்க் இன் த சாம்பார். திஸ் வாஸ் a yummy lunch today. ஏன்னா ரொம்ப டயர்டா ஒரு பீரோ கிளீன் பண்றது, ஒட்டடை அடிக்கிறது, ஆஃப்டர் ஆல் திஸ் ஒர்க் இது ஒரு